பழங்காலத்து வழக்கமாக திருஷ்டி கழிக்க கல்லுப்பு, கடுகு, வரமிளகாய், நம் வீட்டு வாசலிலிருந்து எடுக்கக்கூடிய மண் ஆகியவற்றை வீட்டில் உள்ளவர்களை உட்கார வைத்து நன்றாக சுற்றிவிட்டு நெருப்பில் போட்டு எரித்து விட்டால் கண் திருஷ்டி நீங்கும். கண் திருஷ்டி அதிகமாக இருந்தால் கடுகு படபடவென்று வெடிக்கும், வரமிளகாய் காந்தும், வாசனை வராது, உப்பு வெடிக்கும், சத்தம் வராது. இப்படியெல்லாம் இருந்தால் அதிக கண் திருஷ்டி பட்டு விட்டதாக கூறுவார்கள். இதை வெள்ளிக்கிழமை என்று செய்வது மிகச் சிறப்பு. வீட்டிற்குள் நுழையும் பகுதியால் விநாயகர் படம் வைக்கலாம், கண்ணாடி வைக்கலாம். வீட்டிற்கு வெளியே திருஷ்டி பூசணிக்காய், திருஷ்டி பொம்மை போன்றவற்றை வைக்கலாம். வீட்டிற்குள் நுழையும் இடத்தில் உருளியில் தண்ணீர் நிரப்பி பூக்களை பரப்பி வைக்க வேண்டும். அதன் அருகில் ஒரு பாத்திரத்தில் கல்லுப்பை நிரப்பி எலுமிச்சையை இரண்டாக வெட்டி ஒரு பக்கத்தில் குங்குமமும் இன்னொரு பக்கத்தில் மஞ்சளும் தடவி அதை கல்லுப்பு மீது வைப்பது சிறந்தது. ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் நிரப்பி எலுமிச்சை பழம் போட்டு வைப்பது, இதெல்லாம் வீட்டில் நுழைந்ததும் பார்வைக்கு படுவது போல் வீட்டின் வாசலில் வைக்கணும். வீட்டில் தொடர்ந்து பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது, விபத்து நடந்து கொண்டே இருக்கிறது என்று நினைப்பவர்கள் வெண்கடுகு, கல்லுப்பை இரவு வீடு முழுக்க தூவிவிட்டு அடுத்த நாள் காலை சுத்தமாக அதை எடுத்து விடவும். இப்படியே தொடர்ந்து 3 நாட்கள் செய்து வர எல்லா தீய கண் திருஷ்டியும் அழிந்துவிடும். கடைகளும் வியாபார தலங்களிலும் பிள்ளையார் சிலை வைப்பது நல்லது. வெள்ளிக்கிழமை பூசணிக்காய் சுற்றி உடைக்கலாம். கடல் தண்ணீர் கிடைத்தால் அதை வாங்கி சேகரித்து கொண்டு கடை வாசலில் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து தெளித்து விடுவது கண் திருஷ்டிக்கு மிகவும் நல்லது. இவற்றையெல்லாம் செய்து வருவது கண் திருஷ்டியை போக்கும் சிறந்த வழிதான்.